योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। श्री राम जय राम, जय जय राम, 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 जय जय राम, जय जय राम। जय राम, जय जय राम। परमपुरुष योगी राम सूरत कुमार महाराज की। இன்றைக்கு பாடப்போகிற பாடல் பதி எழுந்தது பதி எழுந்தது, யோகி வாழும் பதி எழுந்தது, சிலை எழுந்தது சிலை எழுந்தது, மந்திராலயமாக வளர்ந்து வந்தது. காணிமடம் நகரிலேயே வளர்ந்தபதி ஞானி காமராஜன் கண்டபதி, கலியுகத்தில் கண்ணன் வாழும் தர்மபதி, கலியளிக்க வந்த யோகி ராமன் பதி, திருச்சணத்து சோலையிலே வந்தபதி, தென்குமரி நாட்டின் ஒரு புதியபதி, முடிவிசூடும் சான்றோர்கள் கண்டபதி, முத்தொழிலோன் யோகிராம் சூரத்குமார் வாழும்பதி, அலையாடும் கலரோரும் வளர்ந்தபதி, ஆதவனின் காட்சியிருந்த ராமன்பதி, அடியவர்கள் குறை தீர்க்கும் புனிதபதி, ஆண்டி அரசனாக வந்து நின்றபதி, சக்கரை தாரியாக மாறி நிற்கும் பதி, உன் காமராஜ் கருவி மூலம் வளர்ந்தபதி, வாழுகின்ற உள்ளங்கள் வாழ்த்தும்பதி, வைகுண்டன் சொல்லித்தந்த தென் திருப்பதி. இப்படி நம்முடைய காணிமடம் யோகிராம் சூரத்குமார் மந்திராலயத்தை பற்றி அற்புதமாக பகவான் அருளால் அது எழுதப்பட்டது. அடியேன் எழுத பகவான் பல முறை முன்னால் பாடி பகவானே ஆடியிருக்கின்றார். சத்குருநாத மகாராஜிக்கு. பதி எழுந்தது பதி எழுந்தது, யோகி வாழும் பதி எழுந்தது, சிலை எழுந்தது சிலை எழுந்தது, மந்திராலயமாய் விளந்தது. பதி எழுந்தது பதி எழுந்தது, யோகி வாழும் பதி எழுந்தது, சிலை எழுந்தது சிலை எழுந்தது, மந்திராலயமாய் வளர்ந்தது. காணிமடம் நகரிலே வளர்ந்த பதி, காணிஞானி காமராஜன் கண்டபதி. காணிமடம் நகரிலே வளர்ந்த பதி, காணிஞானி காமராஜன் கண்டபதி, கலியுகத்து கண்ணன் வாழும் தர்மபதி, கலியளிக்க வந்த யோகி ராமன் பதி. எழுந்தது பதி எழுந்தது, யோகி வாழும் பதி எழுந்தது, சிலை எழுந்தது சிலை எழுந்தது, மந்திராலயமாய் வளர்ந்தது. தெச்சணத்து சோலையிலே வந்த பதி, தென்குமரி நாட்டில் ஓர் புதிய பதி, முடிசூடும் சான்றோர்கள் கண்டபதி, முத்தொழிலோன் யோகி ராமன் வாழும் பதி. பதி எழுந்தது பதி எழுந்தது, யோகி வாழும் பதி எழுந்தது, சிலை எழுந்தது சிலை எழுந்தது, மந்திராலயமாய் வளர்ந்தது. அலையாடும் கலரோலம் வளர்ந்த படி, ஆதவன் காட்சி தந்த ராமன் பதி, அடியவர்கள் குறை தீர்க்கும் புனிதபதி, ஆண்டி அரசனாக வந்து நின்றபதி. பதி எழுந்தது பதி எழுந்தது, யோகி பதி எழுந்தது, சிலை எழுந்தது சிலை எழுந்தது, மந்திராலயமாய் வளர்ந்தது. தங்கு சக்கரதாரி மாறி நிற்கும் பதி, உன் காமராஜன் கருவி மூலம் வளர்ந்தபதி, வாழுகின்ற உள்ளங்களை வாழ்த்தும் பதி, வைகுண்டன் சொல்லி தந்த தென்பெருப்பதி. பதி எழுந்தது பதி எழுந்தது, யோகி ராமன் பதி எழுந்தது, சிலை எழுந்தது சிலை எழுந்தது, மந்திராலயமாய் வளர்ந்தது. பதி எழுந்தது பதி எழுந்தது, யோகி ராமன்
எழுந்தது. சிலை எழுந்தது. சத்குருநாதா யோகிராம் சுரத்குமாராம், யோகிராம் சுரத்குமாரா. சிலை எழுந்தது, மந்திராலயமாய் வளர்ந்தது. Padi means temple. Bhagavan came in the form of a statue in the temple. 5 times puja is going on well by the grace and blessings. If the puja is not properly done at Kanimada Mantralayam during the lifetime of Paramporu Yogiram Saratkumar, the beggar will die. Such a way, Bhagavan used to tell all the peoples, this beggar soul, that means Atma, prevails here in the form of statue. Whoever offer prayer in front of the statue of this beggar, whatever they want, my Father shower his blessings and give them enormous boons. Enormous means, in Tamil, ketta varam kadaikum. Whatever you offer prayer, Bhagavan will accept immediately if you are having faith. The faith must be absolute, unshakable faith. If not, nothing can be get here, wherever you are. So, Bhagavan used to say, if you chant this mantra, in abroad or any other country, the beggar will come in any form. He will bless the person, the family of the devotees. We chanted several times in Malaysia and Singapore and other countries, London. They felt the presence of Bhagavan during that time. That is why Bhagavan sent me from Malaysia to Singapore. Sriman Srila Sri Krishnamurti Gurukul, within 28 days, he erected a statue and prepared for the Kumbhabhishekam. That was done at the great miracle done by Yogiram Saratkumar. Never happened in anywhere else in the world. Within 28 days, he constructed all the things. By the way, the statue was ready for the Kumbhabhishekam. Well, I returned from, I don't know what had happened. Returned from Singapore to Malaysia. I was with tears. Bhagavan has done a great miracle in the world. Within 28 days is not an easy thing. Regarding Bhagavan's Kumbhabhishekam, it will take long time. Bhagavan told like that. It is not an easy thing. Inch by inch, without the grace of Bhagavan, we cannot move, do anything. So, Bhagavan's grace is there. 2 temples at Malaysia was constructed by Paramporu Yogiram Saratkumar. Only by his grace. He wants to install a statue there, 2 places, 2 statues. Very amazing. Bhagavan radiates the power and energy there. All the people felt the presence of Bhagavan during the Kumbhabhishekam. How can we get the permission from a Muslim country? It is not easy to get a order. In the name of Kanimadam Yogiram Saratkumar Mantralaya branch at Malaysia.
It is not easy. It is a great, 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 great miracle of Parambol Yogi Ram Surat Kumar. Such a way Bhagavan is moving his miracles in several places. Time and money spent for this beggar is multiplied. That is supplied here. Yesterday, all the people had witnessed and had seen a devotee. I don't know there is no connection in between me because I went to several times. 2007 onwards. But he called me through, after seeing that YouTube videos, he called me and told that our children are studying Swamiji, please we need a Pada Pujai. They are not able to come because of the COVID, pandemic, COVID. So immediately yesterday, we started 5 o'clock. Malaysia time, 7:30. He enjoyed, all people cried because of the vibration, they felt the vibration. That is the main point. Those who are interested to see the Abhishekam, Alangaram, one day Balibadu. This is the only way in Kali Yuga. Now we are living in a Kali Yuga. There is no prosperity, loss of business, negative approaches, negative-minded people connected with all the people, spoil the entire career of the life, telling, foisting, jealousy, such things are been done. So in these circumstances, only way to go to Thiruvannamalai and Kanimadam. Conduct prayer and puja in front of Parambol Yogi Ram Surat Kumar. So it is a padi which was erected by Yogi Ram Surat Kumar. Bhagavan attended a press meeting he never attended any press meeting conducted by our Mantralaya group under the leadership of Mr. Chandrasekhar, Anandaraj and Sankaralingam. Such a way they arranged for that. The monthly journal and weekly journals, those people asked several questions, daily journals, daily newspaper agents put several questions. Pol Kamraj will answer. Bhagavan blessed those people and blessed the Kumbhabhishekam. All over the world people came and attended the Kumbhabhishekam. So such a padi is Kanimadam Yogi Ram Surat Kumar. It is situated near the ocean, 3 oceans met together, near Kanyakumari, so that it is a holy place like Thiruvannamalai, a holy place, abode of Lord Shiva. Bhagavan is in the form of Shiva. There at Thiruvannamalai is like a beggar, but here he appeared as a king. King of the world, kings of kings, Lord of lords. Such a way, Bhagavan radiates his power and energy to the whole universe. Used to Bhagavan chant Nama and in English song, destruction destroyed, Yogi Ram Surat Kumar. Destruction destroyed. Because a lot of negative forces raised all over the world. Not only India, all over the world. It is time to destroy those negative forces and give the positive energy to each and every person in the world. Mind is spoiled by the ego, jealousy, always speaking ironically. Such a way should be removed only by the chanting of Parambol Yogi Ram Surat Kumar. The meaning of the same song is like that.
You enjoy the song. The books are available if you are willing to read the book. The page, it was published by our Yogi Ram Suratkumar Mantralayam. The page number 51, song number 70. You can follow the songs also. Padi எழுந்தது யோகி வாழும் பதி எழுந்தது, சிலை எழுந்தது மந்திராலயமாக வளர்ந்தது, அலையாடும் கடலோரும் வளர்ந்து பதி ஆண்டவனாம் யோகிராம் சொன்னார். அதுதான் காணிமடம் கான்செப்டே. இஸ் எ காட். We are the children of God's child, called God Yogi Ram Suratkumar. Such a way, on the very beginning, Bhagavan appeared and gave darshan of Lord Shiva, Vishnu, Brahma, then connected with each other in the form of Yogi Ram Suratkumar. So our concept is like that. So you people will come, and because we are going to celebrate according to the arrangement of the government, 5 days function, 72 hours Akhandanama Japam, and 28th onwards deliver speeches and bhajans, Lacharchanai. So many things are going to happen. Final day, under the presidency of Suresh Madhavan, all the dignitaries, all the persons, devotees who is going to share their experience, miracles in their life. So all the people, we invite all the people to attend the holy function. Jai Yogi Ram Suratkumar Maharaj ki, Veti Veti. ஜெயம் ஜெயம் ரொம்ப நல்ல இதை கேட்டுக்கிட்டு இருப்பார். எதுக்கு சொன்னார் எதுக்குன்னு இப்போ தான் அது டேலி ஆகுது. அதேபோல் கீவா ஜெகநாதனுடைய பாடலும் நம்ம பாடுவோம். படிடா அப்படிங்கிறது அப்போ இப்போ தான் அந்த இதுக்கு இந்த மரமண்டைக்கு உணர்வு வந்திருக்கு. படித்த பிறகு பகவான் அவ்வளோ ஆனந்தம். அதை படிக்க ஆரம்பிக்கும் போது பகவான் பட்டர்ஃப்ளையாக வந்து சுற்றுவார். அது வீடியோவில் சொல்ல வேண்டியதில்லை, இதே சொல்லி சொல்லி அது போர் அடிச்சிடும். வந்து சுற்றுவார். கீவாஜா பாட்டு முடிச்சே தான் டிவைன் வேட்ஸ் ஆஃப் பரம்பொருள் யோகி. அதேபோல் பக்த ரத்தினங்கள், பக்த சிரோமணிகளை பற்றி பேசும்போது அவ்வளோ பகவான் இஸ் வித் அஸ். அது பகவான் விரும்புகிறார். யூனிவர்சல் ப்ரேயர் பை பூஜ்ய பப்பா சுவாமி ராமதாஸ். O Lord of the universe, O Creator, Protector and Destroyer of the world, I come in all humility to thy holy feet and surrender myself entirely to thee. Descend to bless me ever with thy remembrance. O merciful divine Master, give me strength, purity and peace. Thou art seated in the hearts of all, thou art all purity, all goodness and all love. Thou art veritable ocean of peace and bliss. Thou art lover of thy devotees, refugee of the helpless, redeemer and savior of those who resign themselves to thee. Make me dedicate my life to thee and to thy service. By thy grace may peace and joy always dwells in my heart. Thou art mother, master, friend all to me. Accept me as thy child and servant. Grant me power to love thee with all my heart, that whatever I do be a fitting offering at thy holy feet. Make me pure in thought, word and deed. I lay my mind at thy feet. Fill it always with purity, with thy remembrance. Let thy glorious light illumine my heart, O sustainer of the world, O kind and compassionate Lord, God of goddesses. Give me the divine vision so that I may behold thee in all as all. Make me ever feel thy constant fellowship. May my life be guided and controlled by thee. Thy presence be ever with me, in me, and everywhere around me. By beg of thee, I prostrate before thee. Hearken to this heartfelt prayer of mine. Make me thine and thine only for ever and ever. பூஜ்ய பப்பா சுவாமி ராமதாஸ். பூஜ்ய சுவாமி ரிஷிகேஷ் சிவானந்த பரமஹம்சர், சிவானந்த சுவாமி,
Universal prayer, O adorable Lord of mercy and love, salutation and prostration unto thee. Thou art omnipresent, omnipotent and omniscient. Thou art the extents of consciousness, bliss, absolute. Thou art in the indweller of all beings. Grant us understanding heart. Grant us understanding heart, equal vision, balanced of mind, faith, devotion and wisdom. Grant us inner spiritual strength to resist the temptation and to control the mind. பூஜ்ய சுவாமி சிவானந்தஜி மகாராஜ், ரிஷிகேஷ். உலகங்களை படைத்து காத்து அளிப்பவரே, உன்னுடைய தூய திருவடிகளில் முற்றிலும் பணிவுடன் நீயே கதியென பூர்ணமாக சரணடைகின்றேன். உன்னுடைய நினைவு என் மனதில் என்றும் நிலம் வண்ணம் அருள் புரிவாய. ஏ கருணாமூர்த்தியே, பிரபுவே, எனக்கு வலிமையும் தூய்மையும் பிரசாந்தியும் தந்தல்வாய். எல்லோருடைய இல்லத்திலும் நீ தூய்மையின் வடிவம், நன்மையின் திரு, அமைதியும் பொங்கும் உண்மையான கடல். நீ பக்தவச்சலம், அநாதரட்சகன். உன்னை சரணடைவர்களின் வினைகளை அகற்றி முக்தி அளிப்பவன் நீ. என்னை உனக்கும் உன் தொண்டிற்குமாக அர்ப்பணித்துக் கொள்ளுமாறு செய்வாய. உனது திருவருளால் அமைதியும் ஆனந்தம் இதயத்தில் என்றும் தவழும். நண்பன் எல்லாம் எனக்கு என்னை வசிக்குமாறு நான் எது செய்த போதிலும் அது உன் பொன்னார் திருவடிக்கு செய்த பொருத்தமான சமர்ப்பணமாக அமையற்றும். என்னுடைய எண்ணம், சொல், செயல்களை தூய்மையாக்க என் சிந்தனையை உனக்கே தந்து அதில் எப்பொழுதும் உன்னினைவே உன்னுடைய வாழ்க்கை என் இதயத்திற்கு உலகங்களை காப்பவனே, இரக்கம் கருணைமிக்க பிரபுவே, கிறிஸ்தோத்தமனே, நான் உன்னை எல்லாவற்றிலும் எல்லாமாகும் காணும் தெய்வீக காட்சி எனக்கு தந்த நீ என்னை இடைவிடாது தொடர்ந்து வருவதை நான் எப்பொழுதும் உணர்ச்சி. என் வாழ்க்கை உன்னால் வழிகாட்டப்பட்டு ஆளப்படட்டும். உன்னுடைய சாந்தியம் என்னிலும் என்னை அருள்வாய். உன் திருவிழிகளை நான் உன்னை என் இதயபூர்வமாக வேண்டுவது இதுவே. என் பிரார்த்தனையை ஏற்பாயா. என்னை என்னென்னைக்கும் உன்னுடையவனாகவே ஆகும். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். பகவானுடைய அருள் குழந்தை இன்றைக்கு சென்னை தொழிலதிபர் குடும்பம் மனோகரன், செல்வி, சாய்ராம், அவருடைய துணைவியார் கண்ணன் ஆகியோர் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழவும் அவர்களது தொழில் மென்மேலும் வளர்ந்து சிறக்கவும் அருள் புரிய வேண்டும். இன்றைக்கு சாய்ராம் அவர்களும் அவருடைய சகோதரர் கண்ணனும் வருகின்றார்கள். உலக மக்கள் யாவரும் உள்ள தர்மம் சிறக்கவும் அதர்மங்கள் அழியவும் அருள் புரிய வேண்டும். உலக மக்கள் எல்லோரும் கொரோனா தொற்றிலிருந்து விடுவித்து அவர்களை காத்து ரசிக்க வேண்டும். எல்லா நாடுகளிலும் நல்ல மழை பெய்து பொருளாதார சிறப்புடன் பொருளாதார மேம்பாடு ஏற்பட அருள் புரிய வேண்டும். பகவானுடைய அருள் குழந்தை நேற்று பாதபூஜை செய்த சரவணன் அவருடைய மூத்த மகள் ரக்ஷனா 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெறவும், சிறிய மகள் யாஷினா கல்வியில் சிறந்து விளங்க, மனைவி பத்மாவதிக்கு நல்ல சுகம் பெறவும் நல்ல பல்லாண்டு வாழவும் அருள். சரவணனுக்கு நல்ல வேலை நீடிக்கவும் சம்பளம் அதிகமாக கிடைக்கவும் அருள். தூத்துக்குடி முத்துராஜ் குடும்பத்தினர், கண்ணன் குடும்பத்தினர் திருச்சி ராமச்சந்திரன், திண்டுக்கல் தேனப்பன் செட்டியார் மகள் மீனாட்சிக்கு பூரண சுகம் பெற்று பல்லாண்டு வாழ அருள் புரிய வேண்டும். தஞ்சாவூர் திருமதி மீனாட்சி பால்ராஜ் மகள் பிரதிபாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பிரார்த்தனை. அம்பாசமுத்திரம் சங்கரன் மகள் உமா காளியப்பன் தம்பியினர் குழந்தை பாக்கியம் கிடைக்க பிரார்த்தனை. சிவகாசி ஆடிட்டர் சேதுராஜலிங்கம், சந்தன விஜயா, உதயசெல்வம், ஜெயபாலன் குடும்பம், தங்கக்குமார் கூட வருகின்ற தங்கம் யாவரும் பல்லாண்டு வாழ பிரார்த்திக்கின்றோம்.
அதே போல் சிவகாசி கருப்பையா, கோமதி, சாதனா நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று உயர் பதவியில் அமர அருள் புரிய வேண்டும். ராஜவேல் பாண்டியன் அமுதா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். ஆணிமடம் பாத யாத்திரை அன்பர்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ பிரார்த்திக்கின்றோம். கோயம்புத்தூர் மனோஜ் ஜீவானந்த குடும்பம், ஈரோடு வெங்கட சுப்பிரமணியன் குடும்பம், கோயம்புத்தூர் சார் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மதுரை ராஜ் செட்டியார் குடும்பம், கடாத்திநாதன் குடும்பம், வினோதினி முத்துராஜ் குடும்பம், கோமதி செல்வராஜன் குடும்பம், டாக்டர் ராஜ்யசபை, டாக்டர் நாச்சியப்பன், டாக்டர் ராம்குமார், மதுரை ஆனந்த், எட்டயபுரம் விஜயகுமார், செல்லப்பாண்டி குடும்பம், சிவகாசி கோமதி செல்வராஜன் மகளுக்கு சுமிதா ஆனந்தமாக இருக்க அருள் புரிய வேண்டும். ஸ்ரீராம் நல்ல முறையில் படிக்கவும் அருள் புரிய வேண்டும். அருப்புக்கோட்டை சந்திரசேகரனுடைய குடும்பம், மகாலிங்கம் குடும்பம், சிவராம கணேசன் குடும்பம், நாகராஜன் பிரேமா குடும்பம், விருதுநகர் நீலா ரவிச்சந்திரன் குடும்பம், விருதுநகர் பாஸ்கரன் அவர்களுடைய குடும்பம், சேலம் சசிகாந்த் பூனாவாலா குமாரவேல் குடும்பம், சென்னை டாக்டர் முருகசெல்வம் குடும்பம், செல்வி மனோகரன், சாய்ராம், கண்ணன் மனோகரன் குடும்பம், தேவக்கோட்டை டாக்டர் பெரியசாமி குடும்பம், தின்னப்பன் குடும்பம், திருச்செங்கோடு ராகவன் குடும்பம், திருநெல்வேலி சோபியா பாலாஜி, ராம் சரத்குமார் மாயா குடும்பம், ஜெயராணி ஸ்டோர் அந்தோணிராஜ் குடும்பம், சிங்கப்பூர் ஆனந்த்ராஜ் குடும்பம், மேஜர் புரு, மேஜர் தனசேகர், ஆல்பர்ட், சுவிதா குமார், மாடத்தி, வண்டிபூன், அமெரிக்கா ரேவதி குடும்பம், விக்னேஸ்வரி குடும்பம், காஞ்சனா குடும்பம், பஹ்ரைன் அரவிந்தன் குடும்பம், கேரளா பிரதீப் குடும்பம், பெங்களூர் சீனிவாச மேனன் குடும்பம், லண்டன் அகிலன், சுஜி, மாயா, ஸ்ரீஹரி குடும்பம், பாலகணபதி, ரஜிதா, அவனீஷ், தபசிராம், சந்திரசேகர குடும்பம், அபிமன்யு, கீர்த்தி பிரியாவுக்கு நல்ல வேலை அதிவிரைவில் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். ராம்சரத்குமார், மாயா, பாலகிருஷ்ணன், செல்லம், சங்கரநாராயணன் நம்பூரி, ஆர்யா, உமா, அத்வைத், கண்ணன், செல்வகுமார் குடும்பம், முத்துக்குமார் குடும்பம், ராஜகோபால் குடும்பம், சுனில் குடும்பம், செல்வராஜ் குடும்பம், ஐயப்பன் குடும்பம், சூரியநாராயணன் குடும்பம், முத்துசுவாமி குடும்பம், மாசான குடும்பம், குருசுவாமி குடும்பம் ஆகியவை யாவரும் அனைத்து உலக மக்களும் பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம். பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, வாழிய வாழியவே, வாழிய வாழியவே, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், நீர் வாழிய வாழியவே, நீர் வாழிய வாழியவே. பரம்பொருள் யோகிராம் சரத்குமார் மகாராஜுக்கு. நாளைய தினம் பௌர்ணமி பூஜை. பகவான் அருப்புக்கோட்டை சந்திரசேகரன் அவர்களையும் அவருடைய திருக்குடும்பத்தையும் வந்து தனக்கு ஆயுஷ் ஹோமம் பண்ணணும்னு சொல்லி பகவான் சொல்லி எவ்வளவோ காலமாக அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு சில காலகட்டங்களில் இந்த கொரோனாயினால் அவங்க வர முடியாதனால இங்கே அடியவர்கள் செய்கிறோம். அதே போல் அதனால் எல்லோரும் வந்து கலந்து அந்த இதை நடத்தணும். அதே போல் உலக மக்கள் எல்லோரும் வந்து இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்து காலையில் நடக்கின்ற அன்னதானம், மத்தியானம் நடக்கிறது, அதே மாலையில் நடக்கின்ற அன்னதான கைங்கரியிலையும் கலந்து கொண்டு சிறக்க வேண்டும் என்று கூறி உங்களை எல்லோரும் வருக வருக என்று வரவேற்கணும். ஜெய் யோகிராம் சரத்குமார் மகாராஜுக்கு. வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம்.